அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கோடு போட்டு பிள்ளைகள் அதுக்கு கீழால ஒரு நுக்தா வந்தா பா, மேலால ஒரு நுக்தா வந்தா அதுக்கு என்ன சொல்லுவீங்க? நூன். என்ன சொல்லுவீங்க? நூன். சரியா பிள்ளைகள்? அப்போ இந்த நுக்தாக்களை மேலே கீழே அது மாதிரி 1 2 3 நுக்தாக்கள் வந்தால் அது என்ன எழுத்து என்றதை நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி பாருங்க, 2 நுக்தா மேலே வந்தால் என்ன சொல்லுவீங்க? தா தா. அதே மாதிரி 2 நுக்தா கீழே வந்தால் என்னது? யா. என்ன பிள்ளைகள்? யா. 2 நுக்தா மேலே வந்தா அதுக்கு என்ன சொல்லுவீங்க? தா. 2 நுக்தா கீழே வந்தா அதுக்கு என்ன சொல்லுவீங்க? யா. எனவே பிள்ளைகள், ஒரு நுக்தா மேலே வந்தா, அதே மாதிரி ஒரு நுக்தா கீழே வந்தா என்னது? அதே மாதிரி 2 நுக்தா மேலே வந்தா என்னது? 2 நுக்தா கீழே வந்தா என்ன எழுத்து என்ற வித்தியாசங்களை விளங்கி பா, அதே போல நூன், யா, தா இந்த 4 எழுத்துக்களையும் நல்லா விளங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். Subscribe to my channel and also press this bell icon so you never miss any new updates.